சோறு வேணாமே. வேற என்ன சோறு உங்களுக்கு? சோறு போதுமாமே. சோறு போதுமாமே. கறி குழம்பு வைக்கட்டுமா, மீன் குழம்பு வைக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. வேற உங்களுக்கு என்னதையும் குழம்பு வேணும்? மண்டை அதுல இருக்குல்ல கீத்தம்மா, மண்டை குழம்பு போதுமா. நான் காலை இப்படி தூக்கி தான் பார்த்தேன். இல்ல ஒரு பிடிப்பா நான் இப்படி தூக்கி தான் பார்த்திருக்கேன். சித்தபுரம் ஒரு பொம்பளையாகப்பட்டவ அழகா பாவலதை ஊத்தி நகை நட்டு போட்டு அழகா வந்திருக்க வந்த ஒரு உள்பாவ கட்ட நம்ம எடுக்கப்பட்ட முண்டை உள்பாவோட ஏன் கட்டல? ஏன் கட்டல? அருப்புக்கோட்டையில ஒரு மிகப்பெரிய வசந்தா ஜவுளி ஸ்டோர்ல போய் கேட்டேன். 7 பார்ட் பாவோட 170 ரூபா சொன்னாங்க. அதை விட்டு கடையை விட்டு வெளியில வந்து பிளாட்டு பார்த்துல 4 டவுசர் 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு வாங்கி மாட்டிட்டு வேற ஒண்ணும் கிடையாது. சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. வேற உங்களுக்கு எந்த பொண்ணு வேணும்? நீங்க ரொம்ப இளைஞ. ஆனா உங்களை ஒரு நாளைக்காவது நீங்க வந்தா போகுமாமி, நீங்க வந்தா போகுமாமி. ஏண்டா எடுவட்டவளை எதுலடா உடிச்சுக்கிட்டு அடிக்கிற? விளக்க மாதிரி பிஞ்சு பிஞ்சு மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கா? ஏன் கேக்குற? ஏன் கேக்குற? நான் வந்த கவலையில உங்களுக்கு பகுமானம் ஏறிக்கிட்டு அடிக்குது. பிறந்ததுல இருந்து 23 வருஷமா வயசுக்கே வரல. நானும் போகாத ஆளு இல்ல வைத்தியம் பார்க்கறதுக்கு. இங்கிட்ட ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு நம்ம மதுரையில மிகப்பெரிய ஒரு மூலிகை வைத்தியம் இருக்காரு அப்படின்ட்டு அங்க கூட்டு போனா அதுக்கு மருந்து கொடுப்பாருன்னு சொன்னாங்க. சரின்ட்டு எங்க அம்மாவும் நானும் போனவர் இந்த மாதிரி ஒரு மூலிகை எல்லாம் அரைச்சு குடிச்சிங்கிட்டா உங்க உள்ள வயசுக்கு வந்துடும் சொல்லி விட்டார். வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் வயசானவன் போல கண் பார்வை வேற லேசா மக்கு பார்வை. இந்த வயக்காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேற இலையை பிடுங்கி 2 டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு. நானும் நிரம்ப குடிச்சு விட்டேன். குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, நீ குடிச்சது அரளி செடி, குருட்டு முண்டு அரளி செடி அரைச்சு கொடுத்துருக்கு. அது தெரியாம இப்படியே குடிச்சுட்டேன். குடிச்சிட்டு என்னாக போதோ ஏதாக போதுன்ட்டு பதட்டத்திலே இருந்தேன். படக்குன்னு சடங்காயிட்டேன். சடங்காகவே எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை? காதல் ஆசை. சரி. முதல்ல ஒரு கொத்தனாரை புடிச்சு காதலிச்சேன். கொத்தனாரா? அவர் தான் கம்பு பெருசா வச்சிருப்பாரு, நல்லா புடிச்சுக்கிட்டு தேப்பாரு, மணி அரிசி பழகைய 1200 ரூபா வரைக்கும் சம்பளம் போய்கிட்டு இருக்கு. எப்படி குடும்பத்தை காப்பாத்திடுவாருன்னு அவரை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முதல்ல போகல ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். நிறைய சொம்பு பாலோட போறேன். அவர் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. மனுஷன் உள்ள உட்காந்துருக்கான் பாரு, 2 சாந்து தட்டு நம்பரா கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன். எதுக்கு உள்ள போனது? இது எதுக்குன்னு கேட்டேன். அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? இல்ல வெளியில போனேன்னா சந்து பொந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன், 1200 ரூபா வாங்குறேன், எனக்குள்ள பொந்தையும் ஓட்டையும் அடைச்சு விட்டேன்னா ஒரு 650 ரூபாய்க்கு முடிச்சு தர முடியும். எடுவட்ட வலை நீ செவத்துல உள்ள ஓட்டை அடைச்சேன்னா உனக்கு சம்பளம், இங்க எங்கிட்ட அடைச்சிட்டேன்னா எனக்கு தானே நம்பளம். அந்த ஆள டைவர்ஸ் பண்ணிட்டேன். டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தரை கல்யாணம் பண்ண. அவர் தான் வந்து பஞ்சர் கடைக்கார். நல்லா அவர் தான் விசுக்கு விசுக்குன்னு அடிப்பாரு, காத்து நல்லா வரட்டுன்னு தேப்பாரு, தேப்பு கட்டைய. இன்னைக்கு ஒரு 2 வீலருக்கு பஞ்சர் ஓட்டினாலும் 120 ரூபா 140 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. எப்படி 10 பஞ்சர் ஒட்டியாவது குடும்பத்தை ஓட்டிடுவாருன்னு அவரை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி அவர்கிட்ட முதலிருக்கு போகல ராத்திரி ஒரு 10:45 இருக்கு. ஒரு முதலிரு வரைக்குள்ள என்னென்ன இருக்கணும் நீங்க சொல்லுங்களேன்? பால், பழம், அல்வா, சுவீட்டு இதெல்லாம் முதலிரு வர.
ஆனா மனுஷன் உள்ள வச்சிருக்கான் பாரு. என்னது? தேப்பு கட்ட, சொல்யூஷன் டியூப், 16க்கு 17 பானரு, லிவர், 2 வட்டை நிமிரா தண்ணி வேற வச்சிருந்தேன். அதற்கு வச்சிருக்காரு உள்ள. உள்ள போனது அப்படியே என்னை தூக்கி ஒரு வட்டைக்குள்ள உட்கார வச்சிட்டேன். பச்சை நேரம் தன்னறியாம குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டு. ஆத்தாடி ஓட்ட பெருசா இருக்குன்னு 2 காலை அகட்டி வச்சு ஊட வரட்டு தேப்பு கட்டிட்டு தேய்ச்சி என் உசிர் எடுக்க தெரிச்சேன். அப்புறம் அவனு வேணாம்ட்டு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தரை கல்யாணம் பண்ணு. அவர்தான் வந்து அரசாங்க பஸ் டிரைவர். காசு இருந்தாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும்னு சொல்லுவாரு. சரின்ட்டு 32,000 சம்பளம் வாங்குறேன்னு சொன்னார். சரின்ட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவன் பெரிய காய்ச்சப்பாடு குடிச்ச வயலா இருக்கான் போல. ராத்திரி 12 மணி முதல்ல இருக்கும். முதநாத்து சாயந்தரம் 6 மணிக்கே உள்ள போய் உட்காந்துருக்கேன். சரின்ட்டு எங்க வீட்டுல ஒரு 10 பசு மாடு இருக்கு. அதுல ஒரு நல்ல மாடை பார்த்து பாலை கறந்துக்கிட்டு வத்த காய்ச்சி உள்ள கொண்டு போறேன். உள்ள கொண்டு போனதும் பாலை வாங்கி மடக்கு மோத்தரத்தை குடிச்சது மாதிரி குடிச்சேன். குடிச்சுக்கிட்டு எடுவட்ட வய திரும்பி உட்காந்துக்கிட்டேன். இது ஏன் இப்படி? எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கத்தானே கல்யாணம் பண்ணா, இப்படி திருமணீங்கன்னா எப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவன் ஒரு வார்த்தை சொன்னேன். அது முண்டை டிரைவரா ஓடின முண்டைண்டால அது முண்டைக்கு விசில் அடிச்சாத்தே வண்டியை கிளப்பும். ஆமா சரி ஆபத்துக்கு பாவம்ல என்ன செய்யறது, நம்ம உழப்பு இப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளோட அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளையாடல லேசா விசில் அடிச்சு வர பழகிருந்தேன். அடிச்சுட்டேன் விசில வீண்டு அடிக்கவும் மனுஷன் வண்டியை கிளப்பிட்டான். 20, 40, 60, 80, 100, 120 பைபாஸ் வேகத்துல ஓய்கிட்டு இருக்கேன். நான் இப்பத்தே நிப்பாட்டுவேன் அப்பத்தே நிப்பாட்டுவேன் வாக்குறேன். நிப்பாட்டுறது மாதிரி தெரியும். கடைசியில் இன்னொன்னு என்ன இருக்காது, அந்த எடுவட்ட வயலுக்கு மறுபடியும் விசில் அடிச்சாத்தே நிப்பாட்டுவான். கால குடும்பம் அப்படி போய் அமைஞ்சிருக்கு. விடிய காலம் 3 மணி ஆயிருச்சு. அந்த வழியா கூர்க்கா வந்தவர் வீண்டு அடிக்க அதோட பரட்டு கரண்ட் அடிச்சது மாதிரி நிப்பாட்டினேன். கூர்க்கா வல்லாட்டி என் குறுக்கு வந்திருக்கு. அதோட அவன் இருந்து தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். அப்புறம் ஒருத்தர் கல்யாணம் பண்ண. அவர் தான் நம்ம பாண்டி கோயில்ல கறிக்கடை வச்சிருக்காரு. ஆமா பாய் கறிக்கடை வச்சிருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணேன். அவரை கல்யாணம் பண்ணி முதல்ல நல்ல வியாபாரம் ஓடுது. ஒரு நாளைக்கு 15,000 வரைக்கும் கறி வியாபாரம் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவரை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி அவர்கிட்ட முதலருக்கு போகல. ராத்திரி ஒரு 12 மணி இருக்கு. 12 மணிக்கு முதலருக்கு போறேன். உள்ள போனது நல்ல தேக்கு மரத்துல செஞ்ச கறிக்கட்டை 2 வச்சிருந்தார். 5 கத்தி வேற வச்சிருந்தார். இது ஏன் முதலர் வரைக்குள்ள இதை வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். கேட்கவும் அப்பத்தே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இல்ல வேற ஒண்ணும் இல்ல, பாண்டி கோயில்ல காலையில ஒரு காது ஊத்து இருக்கு. ஒரு 25 கடை உரிக்க வேண்டி இருக்கு. அதை இங்க முடிச்சிட்டு காலையில அங்க ஜாயின் பண்ணலாம் இருக்கோம்டாரு. சரி எப்படியாவது நம்மளுக்கு வேலை முடிஞ்சா சரித்தேன்ட்டு பாலை கொடுத்தேன்ல. அவரு கொஞ்சம் பொண்டாட்டி பாஷை அதிகமானவர். பாதி பாலை குடிச்சதும் பாதி பாலை ஏன்ட்ட கொடுத்தாரு. நான் சாம்பார் சோட விசேஷத்தோட திண்டதுக்கு இருக்கு. பாதி பாலை குடிச்சதுக்கு இருக்கு. எனக்கு லேசா வந்து கண்ணை சத்தி சொக்குல தூங்கி எந்திரிச்சு ராத்திரி ஒரு 2:30 இருக்கு. தன்னறியாம கண்ணு முழிச்சு பாக்குறேன். எடுவட்ட வய முண்டமா கால் 2 கட்டி தொங்க விட்டுருக்கேன். கயர்ல கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஆமா இது ஏன் இப்படின்னு கேட்டேன். இல்ல வேற ஒண்ணும் இல்ல, பாண்டி கோயில் காது ஊத்துக்கு 25 உருப்படி சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு உருப்படி அத்துட்டு போயிடுச்சு. அதே உனைய உரிக்கலாம் ரெடி பண்ணி இருக்கோம். அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஏன் பொழப்பு. ஆமா அப்புறம் அவரு வேணாம்ட்டு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்பிராஜ வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சரி நான் சமையல் இந்த வந்துட்டால எடுவிட்டோம்ட்ட அது படபடன்னு இருக்கு. ஆமா அடியே சரி இருக்கட்டு. அப்பா வந்தாரா? வந்தாரு. ஏன் வந்தாரு? எதுக்கு வந்தாரு? உன்கிட்ட வந்து என்ன சொன்னாரு? ஏன்டி கேக்குற? கேட்கல. போன வாரம் வரைக்குமா? போன வாரம் வரைக்கும் அப்படி சொல்லு. நல்லா செஞ்ச மனுஷன் மாத்திரை ஓட்டா தேண்ட அவரு கிடைக்கும். என்ன சொல்லுற? மாத்திரை போட்டாரா? அம்மி கல்லு குற்ற முன்னே கூட்டு வந்துருக்காங்க. மாத்திரையா போட்டு செஞ்சாரு. மாத்திரை ஓட்டாதே கை கால வந்து நல்லா வேலை செய்யுது. அப்படி சொல்லு. உண்மையிலேயே இந்த ஆண்டவனுக்கு ஒரு வஞ்சகத்தை பார்த்தியா? உனக்கு எப்படி கொப்பும் கொலை வேகத்தடம் பல்ல வேகமா படுத்து வச்சிருக்க. எனக்கு பாரு வெறும் 30 ரூபா பந்த வைக்கிற நிலைமை வந்துருச்சு. இதெல்லாம் எடுத்து வெளியே காமிக்கலாமா? பாக்குற ஏமாந்து போக மாட்டாங்களா? இது பொம்பளை பிள்ளைதானே நீ ஆசையா பாத்து இருப்பாங்க. நீ பிசாம காட்டு கையில பிடிச்சி எரிப்பது விளையாடுற. இன்னொன்னு சொல்றேன். என்னது? இப்ப நான் ஏன் பந்து எடுத்தேன் இல்ல, அதே போல நீ விளக்கமா பிஞ்சு போ. உனக்கு நான் பந்த எடுத்தேன்னு இல்ல பால் குடிக்காம போக மாட்டாங்க. சந்திருக்கட்டு அப்பா வந்தாரு. சிறை கடைக்கு அவளுக்கு போச்சுட்டாரு. நீ அனுபவம் எல்லாம் இருக்காது. இந்த இடத்துல தலைவி யாரு? வள்ளியம்மா. வள்ளியம்மா வரல. வல்லியம் எல்லாம் சேர்ந்து போனாட்டு காட்டுல சிறப்பா வேலை பார்க்க முடியும். போமா அம்மா கூப்பிடுமா? அம்மா
அம்மா கூப்பிடுமா? அம்மா பத்தே பரணில இருந்து இறங்கி இறந்துருச்சுல்ல. அம்மா வந்துருச்சு. வாங்க அம்மா கூப்பிடு பாப்பா. கூப்பிடு. அம்மா. இப்படி கூப்பிட்டா அம்மா வர மாட்டாங்க. நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். அம்மா. ஓடி எரும மாட்டுக்கு போறதவனே. வாங்க. வாங்க அம்மா. அப்பா வந்தாருமா? அப்பா வந்தாரு. அப்பா வந்து திரைக்காடு காவலுக்கு போச்சு வைக்க. காவலுக்கு போச்சு வைக்க. ஆமா. அதனால நம்ம கண்ணு கட்டுல காவலுக்கு போவோம். காவல் போவோம். இருக்கட்டும். அப்பா பேச்ச தட்டக்கூடாது. பெண்கள் எல்லாம் சேர்ந்திருக்கோம். ஆமா. இவளை பார்த்தா பெண் மாதிரி இருக்கு. எனக்கு அப்ப வந்து சந்தேகமா தான் இருந்துச்சு. நான் பார்த்தேன். எப்படி நீ பொம்பளை பிள்ளை மாதிரியே இருக்க? அது வேற ஒண்ணும் காரணம் இல்ல. 3 கிலோ ஒயிட் சிமெண்ட் முகத்துல தடவி இருக்கு. இருந்தாலும் லட்சணமா இருக்கேடி. ஏன் கேக்குறீங்க? இந்த அழக படைச்ச ஆண்டவன் எனக்கு அந்த சுலகத்தனமா வரையாம. என்னடி சொல்ற? ஆனா அந்த சுலகம் மட்டும் எனக்கு படைச்சிருந்தா இந்த திருச்சுழி பகுதியில எத்தனை ஏக்கர் என் பேர்ல எழுதிருப்பேன் தெரியுமா? ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு ஆசையா? அழக படைச்ச ஆண்டவே எனக்கு சுலக படைக்கல. சரி, உனக்கு சுலக படைச்சு பிரயோஜனம் இல்லாம நான் வேணாம் சாமி, அப்படி சொத்து கேட்கிற அவசியம் இல்ல. ஆனா உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல எனக்கு போனேன்னு ஏதாவது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்குள்ள விடுச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு படுத்தது மாதிரி போட்டுக்கான மொட்டு பையில கேளுடா மொட்டு. அதனால உன் பேர் என்ன தெரியும்?
என் பேர் என்னம்மா? இப்ப புதுசா ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன பேரு? புல் புல் தாரா. என்ன என்ன இல்ல என்ன நகைச்சுவை பண்ணிட்டாரு இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே? தலைக்கு நூறா? இதெல்லாம் பேரு கேட்டா பொம்பளை பிள்ளை பேராது. ஆமா உண்மை. உன் அழகுக்கு ஏத்த மாதிரி நான் பேர் சொல்லவா? சொல்லுங்க. உன் அழகுக்கு மீன் போன்ற கண்கள்னால உனக்கு மதுரை மீனாட்சி பொம்மாடி. அவங்க அப்பா சண்டைக்கு வருவாரு. நல்லா பேர்லாம் அவங்க வைக்காதீங்க. காஞ்சி காமாட்சி பொம்மா. சரிங்கம்மா, அந்த சாமி அதுக்கிட்டே அடைச்சு போட்டு 3 மாசம். நீ அழகா இருக்கலடி, உன் அழகுக்கு ஏத்த மாதிரி வைக்கணும்ல, அதனால சரி இருக்கட்டும். நம்ம வந்து அப்பா வந்து காவலுக்கு போய் சொல்லிருக்காரு. பேசிக்கிட்டே வந்துட்டோம். குயில்கள் கூவது, மயில்கள் ஆடுவது இந்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? ஏமா கேக்குறீங்க? ஏமா என்னமா? ஒண்ணுக்கு 2 லைட்ட மாட்டி வச்சிருக்காரு. இந்த பந்த வச்சதுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆச்சுனா இருக்கு. மனசு எப்படி இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஏண்டி கைய பண்ணறத நிக்கிறா? இவளுக்கு புரியல. அவ கோவப்படுறா பாரு. அப்படி டக்குனு அடிச்சு விடுவா. பாத்துக்க. அவளுக்கு கோவம் வராது. நான் பார்த்து அடிச்சாச்சே. ஏய் பிச்சு விடுவேன். அதனால இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? எத்தனை பறவைகள் இருந்தாலும் அந்த பச்சை கிளி மட்டும் என்ன பார்த்து ஏதோ சொல்ல வர மாதிரி. அது பச்சை கிளி இல்லம்மா, இருக்கமுடி மாரியம்மன் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சேவல். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரும் தேவன் மகனேயோ, பொன்னின் நேரம் பிள்ளை மனம் வள்ளை குணம் யாரோ, பொன்னின் நேரம் பிள்ளை மனம் வள்ளை குணம் யாரோ, பண்டை எனும் பேரில் தேவன் மகனேயோ, பொன்னின் நேரம் பிள்ளை மனம் வள்ளை குணம் யாரோ, அண்ணன் என்னும் பேரில் வரும் தேவன் மகனேயோ. தத்தை போலதாகும் பார்வை காலம் தாகும் என்று, வித்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் என்று, வண்ணச் சோலை வாடும் பூமியாகும் இன்பம் என்று, இன்பக் கோலம் நாடும் காணலாடும் நீ பங்கு, கண்ணில் ஆடும் ஆடு, கையில் ஆடும் ஆடு, கண்ணில் ஆடும் ஆடு, கையில் ஆடும் ஆடு, நானே தரும் நாளும் வரும் ஏனின் அவசரமோ, பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, வண்ணன் என்னும் பேரில் வரும் தேவன் மகனேயோ. தத்தை போல தாகும் பாவை பாதம் நோகும் என்று, வித்தை போல பூவை தூவும் ஓடை காற்றும் என்று, முள்ளில் ஆடும் தாழை போல நோகை மேனி உண்டு, இந்த கோலம் நாடும் காணலாடும் நீய பங்கு, அண்ணனே நேரிலே சொர்க்கம் போகுமோ, அந்த நேரிலே சொர்க்கம் போகுமோ, காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனேயோ. லல்லலா, 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 இருக்கட்டும். அதனால நான் ஒரு கனவு கண்டேன். டேய், நான் ஒரு கனவு கண்டேன். கனவுல வந்தவர் எப்படி இருக்காரு அடையாளம் சொல்லவா? அவர் வேலி பிடிச்சிட்டு வந்தாரு, அப்புறம் பட்டை போட்டு வந்தாரு, கழுத்துல ஒரு கொட்டை போட்டு வந்தாரு, அவர் காலு கீழே பாம்பு இருந்துச்சு. அடே காலு கீழே பாம்பு. ஆமா, அவர் நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏய், அவர் கீழே பாம்பு இருந்துச்சு. ஏன் கனவுல உனக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கட்டும். அதான் அவர் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்படி? சொல்லாமத்தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம, என் கண்ணு ரெண்டா ஆக்கி புட்டாங்க போயிடாம, சொல்லாமத்தான்
என்னப்பா என்ன ஆளோலம் ஆளோலம் நோலோலம்னா மதுரை சங்கத்துக்கிட்ட வச்சுக்கிறோம். அப்புறம் ஊர் லேசப்பட்ட ஊர் கிடையாது. 4 ஆட்டம் ஆடணும். ஆடாம ஆளோலம் தான். எனக்கு ஆட தெரியாது. 7000 ரூபாய் சம்பளம். தொடாம பேசுறீங்க. உப்பு பாக்கெட் வாங்குறது கூட காசு வராது. ஆமா ஆளோலம்னா 4 பேருக்கு எல்லாரும் பாடுறது நேத்து போன ஒரு தொங்கி ஆடி இருக்கீங்க. நான் எப்படி ஆடுறோம் அதே மாதிரி ஆடுறீங்களா? கார தாமதம் வள்ளியம்மா ஆடணுங்கிற ஆடணும் கை விடுனேன். இந்த வாருங்க ஆடணும். சும்மா ஏமாத்தி போய் ஊருக்காசு வாங்கிட்டு போக கூடாது. கூடலூர் குண்டுமல்லி வாழ பிடிக்க வந்த பள்ளி கூடலூர் குண்டுமல்லி வாழ பிடிக்க வந்த மல்லி ஆசை புத்த மல்லி ஆமா கொஞ்சம் மல்லி ஆசை புத்த மல்லி ஆமா கொஞ்சம் மல்லி என்ன விரட்டானது பறவைகள் போக மாட்டேங்குது. அதனால நம்மள பிரிஞ்சு காவல் பார்ப்போம். அண்ணன் வந்து முதல் காவல்ல இருப்பாரு, தோழி நீ 2வது காவல்ல, நான் பரண்ட 2 3வது காவல் பார்ப்பேன். அதனால மதிப்புக்குரியவங்க யாராச்சும் வந்தா வரவேற்பு கொடுத்து என்கிட்ட அழைத்து வர்றோம். தேவையானவங்க யாராச்சும் வந்தா அப்படியே அடிச்சு பார்த்துருங்க. அதனால காவல் பார்ப்போமா? கண்டிப்பாக. கல்லர் தெரியுவியா? போயிட்டு வரட்டா? ஆமா அமைதி புதி கொண்டு ஆலோலம் 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 சோ